நம்ம ஊர் வரலாற்றிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்ன முதல் பெண்மணி யாருன்னு தெரியுமா? அவரோட வாழ்க்கை ஒரு பெரிய த்ரில்லர் சினிமா மாதிரி இருக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட் ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜனவரி 3, 1730 ராமநாதபுரத்துல செல்லமுத்து தேவருக்கும் முத்தாத்தாளுக்கும் மகளா பிறந்தாங்க வேலுநாச்சியார். ஆனா அவங்க அப்பா அவங்கள ஒரு இளவரசியா மட்டும் பார்க்கல, ஒரு இளவரசன் மாதிரியே வளர்த்தாரு. சிலம்பம், வாழ்வீச்சு, குதிரையேற்றம்னு எல்லா வீரக்கலைகளையும் கத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, பிரெஞ்சுன்னு பல மொழிகளும் அவங்களுக்கு அத்துபடி. 16 வயசுல சிவகங்கை ராஜா முத்துவடுகநாதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வெள்ளச்சின்னு ஒரு பொண்ணும் பிறந்துச்சு. வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தப்பதான் ஆற்காடு நவாபிற்கு வரி கட்டாததால் ஆங்கிலேயரோடு நவாபின் படையும் இணைந்து காளையார் கோயிலில் தங்கியிருந்த முத்துவடுகநாதரை சூழ்ச்சி பண்ணி கொன்னுட்டாங்க. தான் கணவனையும் தான் மக்களையும் கொன்னவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு வேலுநாச்சியார் முடிவு பண்ணாங்க. தன்னோட மகளை தூக்கிக்கிட்டு தப்பிச்சு போனவங்க திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிற விருப்பாட்சியில 8 வருஷம் மறைஞ்சு வாழ்ந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க சும்மா இல்ல, படைகளை திரட்டினாங்க. ஹைதர் அலி கிட்ட உருது மொழியில பேசி உதவி கேட்டாங்க. அவர் அவங்க தைரியத்தை பார்த்து வியந்து 5000 வீரர்களை அனுப்பி வச்சாரு. சிவகங்கையை மீட்க போர் ஆரம்பிச்சது. அப்போ அங்கிருந்த ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்க அழிக்க ஒரு பிளான் போட்டாங்க. வேலுநாச்சியாரோட தளபதி குயிலி தான் உடம்புல தீய வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கிடங்களை குதிச்சு மொத்த ஆயுதங்களையும் அழிச்சாங்க. உலக வரலாற்றிலேயே முதல் மனித வெடிகுண்டு இவங்க தான். ஆங்கிலேயர்கள் அலறி அடிச்சுட்டு ஓடினாங்க. வேலுநாச்சியார் சிவகங்கை கோட்டையில இருந்த ஆங்கிலேய கொடியை இறக்கிட்டு திரும்பவும் சிவகங்கையோட அரசியா அரியணை ஏறினாங்க. மருது சகோதரர்கள் உதவியோட நாட்டை சிறப்பா ஆட்சி செஞ்சு 1796 தான் உயிரை விட்டுட்டாங்க. விவேகத்துடன் கூடிய வீரமே அவருக்கு வெற்றியை தந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.